العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب خوف المؤمن من أن يحبط عمله وهو لا يشعر. ஒரு மூமின் அஞ்சுவது பயப்படுவது அவனுடைய அமல் அழிந்துவிடுமோ என்று அவன் அறியாதவனாக உணராதவனாக இருக்க, நம்ம செஞ்சாமல் நமக்கு தெரியாமலேயே குலோஸ் ஆகிடுமே என்று பயப்படுறது. இந்த அமல் செஞ்சுருக்கிறோம், நம்மிடத்தில் மூட்டை கணக்கான அமல் இருக்குது, டன் கணக்கான அமல் இருக்குது, நமக்கெல்லாம் எந்த அச்சமும் இல்லை என்கிற அந்த விதமான ஒரு தன்மை வந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தங்களுடைய அமல்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறதா அல்லது நமக்கு தெரியாமலேயே அழிந்து போய்விட்டதான் பயப்படுவாங்களாம். நாம் செஞ்ச அமலின் மீது நம்பிக்கை வச்சு நமக்கெல்லாம் என்ன கவலை, நிறைய அமல் செஞ்சுருக்கோம், நம்மெல்லாம் பாதுகாக்கப்படலைண்டா வேறு யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்குது என்ற அந்த வரட்டு தைரியம், வரட்டு கௌரவம் வரவே கூடாது. ஒரு மூமினுடைய சிஃபத் எப்படி இருக்குன்னு பயத்தில் இருக்கணும். நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய அமல் பால்பட்டு போயிருக்குமோ அறிந்து போயிருக்குமோன்னு சொல்லி. வகால இப்ராஹீமு தைமி ஒரு பெரிய மனிதர், இப்ராஹீமு நகைன்னு ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு தாபி. அவங்களே சொல்கிறாங்க, மா அரல்து கௌலி அலா அமலி இல்லா ஹஷீத்து அன் அகூன முகதிபா. என்னுடைய சொல்லை நான் என்னுடைய அமலின் மீது எடுத்து காண்பிப்பதில்லை, நான் அஞ்சியே தவிர பொய்ப்படுத்துபவனாக நானாக இருப்பதை. அன் அகூன முகதிபா, முகதபான் கூட பொய்ப்படுத்தப்பட்டதாக ஆகியிருக்கும் என்பதை நான் அஞ்சியே தவிர என்னுடைய சொல்லும் என்னுடைய அமலும் சரியாக இருக்குதா? சொல்லு ரொம்ப படாடோபமாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல் இல்லாமல் வீணா போன செயல் உள்ளவனாக இருக்கிறேனா? என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மத்தியில் எந்த முனாசபத்தும் இல்லையா? மணிக்கணக்கில் ஹலாலை ஹராமை பற்றி பேசிட்டு
என்னுடைய செயல்பாடை பார்த்தா நான் ஹலாமையும் பேன்றதில்லை, ஹலாலையும் பேன்றதில்லை, இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதத்தை சொல்லி அந்த கலிமா ஷஹாதத்துடைய தேட்டம் என்னவோ அந்த தேட்டத்திற்கு தகுந்தாமாது என்னுடைய அமல் இல்லைண்டா முக்கதிபாகத்தானே நான் இருந்திருப்பேன். ஒரு பொய்யன் நான் சொல்லுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. யார் சொல்கிறா? ஒரு தாபி, இபாதத்திலேயே ஈடுபட்டு இருந்த ஒரு தாபி சொல்கிறாங்க. இப்ராஹிம் தைமி பெரிய ஆபிதம், ஜாஹித், முத்தகி, பர்ஹேஸ்காரி, பெரிய வாயுல் பேச்சாளர், சொன்னதன் பிரகாரம் செயல்படுபவர்களும் கூட. மணிக்கணக்கில் பேசுனாங்கன்னா மணிக்கணக்கில் இபாதத் செய்வாங்க. ராத்திரி பூரா பயான் செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுவாமல் தூங்கக்கூடிய பேச்சாளர்கள் அல்ல. தொழுகையை பற்றி பேசுவாங்க. 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம். 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 12:30 முடிப்பாங்க. ஃபஜ்ருக்கு கொரட்டை விட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி வாயிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இப்படி இருந்தும் இவங்க சொல்கிறாங்கண்டா அவங்களுடைய அந்த தவாலு ஒரு பணிவை எடுத்து காமிக்கிறது. கலபைய ஹஷியத், ஆதரவு, அதை விட அச்சம் மிகைச்சிடுச்சு. இந்த ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃபாலூன், ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க, ஏன்பா நீங்கள் செய்கிறதில்லைன்னு கேட்குறான் அல்லா தாலா. லிம தகூலூன் மா லா தஃபாலூன், தப்பாக சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை ஏன் செய்கிறதில்லை? நான்லாம் அமல் செய்கிறதில்ல ஜித்து, எனவே அன்பெல்லாம் வந்து சொல்ல முடியாது. சொல்லு, செய். ஏதாவது ஒரு அமல் நமக்கு வந்து பலவீனமாக இருக்குது, நஃபில் தானே, முஸ்தஹபு தானே, செய்யாட்டா பாவம் இல்லையே என்கிற ஒரு தன்மை நம்ம தான் நிறைய படிச்சிருக்கிறோமே. இதை கட்டாயம் செய்யணும், இது செய்யலாண்டா பரவாயில்லை அப்படிங்கிறதுனால பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நஃபிலு முஸ்தஹபுல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம்லாம் ஆலிம் சாக்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. பரவலா சுன்னத்து முஅக்கதாவா முடிஞ்சு வேலை டக்குன்னு வெளியே வந்துடும். அதெல்லாம் சுன்னத்து தானே, நஃபில் தானே. ஆனால் சஹாபாக்கள்லாம் வந்து நேற்று படித்தோமா இல்லையா, 2 கீராத்து இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சு, ஒரு கீராத்தை வச்சு இது வரைக்கும் செஞ்சப்பட்டிருக்கிறோமேன்னு சொல்லி கவலைப்பட்டவங்க. நிறைய சவாபுகளை பெற முடியலேன்னு கவலைப்பட்ட சஹாபாக்கள். எனவே மௌலானா தானவே சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அமல் ஆலிம்களாகிய உங்களுக்கு ஒரு பொடுபோக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு அலட்சியம் இருந்துச்சின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்டா அந்த அமலை பற்றி ஜனங்கள்கிட்ட பயான் செய்யணும். வெள்ளிக்கிழமை பயான் செய்யுங்க. பயான் செஞ்சுட்டா நீங்கள் நல்ல மூமினாக இருந்தால் உங்கள் மனசாட்சி உறுத்தும். நம்ம முஹர்ரம் மாதம் 9, 10 நோன்பை பற்றி பயான் செஞ்சோமே, அரஃபா நோன்பை பற்றி பயான் செஞ்சோமே, ஜனங்கள்லாம் நம்ம பயான் செஞ்சதை வச்சு நோன்பு வச்சுருக்கிறானே, நம்ம நோன்பு வைக்கலைன்னு ஒன்று உறுத்தும். உனக்கும் அந்த தௌஃபீக்கு கிடைச்சிடும். இது என்ன ஃபரலா, ரமலான் மாதமா, வக்கீலாண்டா ஒன்றும் குற்றம் இல்லைல்ல என்கிற ஒரு அலட்சியம் போகணுண்டா அந்த முஸ்தஹபாத்துகளை பற்றி, நஃபிலை பற்றி என்ன செய்யணுமா, ஜனங்கள்கிட்ட பேசணுமா.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன் மா லா தஃபாலூன். சரியான பொருள் என்ன? நீங்கள் சொல்கிறத ஏன் செய்கிறதில்லை? கபுர மக்தன் இந்தல்லாஹ் அத்தகூலு மா லா தஃபாலூன். இது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த இப்ராஹிம் தைமிய கொடுங்கோல் மன்னன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சிறையில் அடைச்சி கடைசி வரையில் சிறைச்சாலையிலேயே அவங்க மௌத்தா போனாங்க. சிறைச்சாலைன்னு சொன்னால் மேலே எந்த விதமான மூடுதலும் இல்லாமல் தர வானத்தை பார்க்கும். ராத்திரிலையும் தரையில் தான் இருக்கணும், பகல்லையும் தரையில் தான் இருக்கணும். மேலே எந்த பந்தலும் இருக்காது, எந்த மூடுதலும் இருக்காது. வருஷ கணக்கில் இருந்து அப்படியே அவங்களுக்கு மௌத் வந்துச்சு. ஹைர், அந்த இப்ராஹிமு தைமி தான் சொல்கிறாங்க, மா அரல்து கவுலி அலா அமலி இல்லா ஹஷீத்து அன்னகூன முகத்திபா. அன்னகூன முகத்திபா. இஸ்மு ஃபாயில் முகத்திபா. முகத்தபா முகத்திபன் பித்தீன் முகத்திபன் லினஃப்ஸ். தீனை பொய்ப்படுத்துபவனாக நான் ஆகிவிடுவேனோ, என்னுடைய நஃப்ஸை பொய்ப்படுத்துபவனாக நான் ஆகிவிடுவேனோ என்கிற அர்த்தம் வரும். வகால இப்னு அபி முலைக்கா, அவர்களும் ஒரு தாபி, பிரபல்யமான தாபியில் உள்ளவங்க. அபி முலைக்கா அப்துல்லாஹ் இப்னு உபைதுல்லா அல் குரஷியில் மக்கி தைமி அவங்களுடைய அசல் பெயர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் ஒரு காதி நீதிபதியாக இருந்தாங்க. அபி முலைக்கா 117 வஃபாத்தானாங்க. ஆமாம். அதரக்து சலாசீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 30 சஹாபாக்களை நான் பெற்றுக்கொண்டேன், அடைந்து கொண்டேன், பார்த்துருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக்க அலா நஃப்ஸிஹி. எல்லா சஹாபாக்களுமே தங்களுடைய நஃப்ஸின் மீது நிஃபாக்கை பயந்திருக்கிறாங்க. நம்ம அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறோமே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய அமல் இருக்குதா, அல்லது நாவால் சொன்னது ஒன்று கல்பில் இருக்கிறது ஒன்று என்கிற அடிப்படையில் இருக்குதான்னு சொல்லி நிறைய சஹாபாக்கள், நல்ல பக்கா ஈமானுள்ள அந்த சஹாபாக்களுக்கு ஒரு அச்சம், நிஃபாக்கு தனத்தில் உள்ள ஈமான் ஆயிடுமோ. யகாஃபுன் நிஃபாக்க அலா நஃப்ஸிஹி மா மின்ஹும் அஹதுன், அந்த சஹாபாக்களில் யாரும் இல்லை, யகூலு சொல்லுபவராக, இன்னஹு அலா ஈமானி ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீலுடைய ஈமானின் மீது தான் இருப்பதாக, மீகாயிலுடைய ஈமானின் மீது தான் இருப்பதாக யாருமே சொல்கிறதில்லை. ஏன் ஈமானோ ஜிப்ரீல் ஈமானோ ஒன்று தான், அந்த அளவுக்கு பவர் மிக்கது. அப்படியெல்லாம் யாரும் சொல்லி என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, பீட்டிக்க மாட்டாங்க. வயுதுகரு அனில் ஹசன், ஹசனுல் பசரி அவர்களிடமிருந்து ரிவாயை செய்யப்படுகிறது, மா ஹாஃபஹு இல்லா முஃமினுன், மா ஹாஃபஹு இல்லா முஃமினுன் வலா அமினஹு இல்லா முனாஃபிகுன். எந்த மூமினும் நிஃபாக்கை பயப்படாமல் இல்லை, எந்த முனாஃபிக்கும் அந்த நிஃபாக்கை அச்சம் தீர்ந்தவனாகவே இருக்குகிறான். மூமின் அப்படின்டா நம்மிடத்தில் நிஃபாக் இருக்குமாங்கிற அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
உண்மையான ஒரிஜினல் மோமீனாக இருக்கிறோமா, போலி மோமீனாக இருக்கிறோமா என்று தான் எல்லா மோமீன்களும் தங்களை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் முனாஃபிக்குகள் அவங்கள்ட்ட நிஃபாக்கு எல்லாம் இருக்கும். நம்ம ஈமான்லாம் பவர்ஃபுல் ஈமான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வான். மா யுஹzzரு மினல் இஸ்ராரி அல தகாத்துலி வல் இஸ்யானி மின் கைரி தௌபத்தி. இது 2வது தலைப்பு. இந்த வாவை கொண்டு போய் ஹௌஃபில் மோமின்ல வச்சுக்கணும். இது 2வது தலைப்புப்பா. இது வரைக்கும் பேசுனது பூரா ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு ஆதாரமாக தாபியின்களுடைய சில சொல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. 2வது தலைப்பு என்ன? வமா யுஹzzரு மினல் இஸ்ராரி, தொடர்ந்து பிடிவாதமாக செய்வதின் மீது செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி உள்ள பாடம். தக்காத்தொலி போரிடுவதின் மீதும் வல் இஸ்யானி பாவங்களின் மீதும். தௌபா இல்லாமல் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பது, தௌபா இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பது, இந்த நிலை இருக்கக்கூடாது. இது மோசமான நிலை, அபாயத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், வலம் யுசிர்ரு அலாமா ஃபாலு வஹும் யாலமூன். வலம் யுசிர்ரு, விஷயங்கள் தெரிந்து அறிந்து புரிந்து எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கெட்ட காரியத்தின் மீது அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏதோ மனித இயல்பின் பிரகாரம் தப்பு வந்துச்சு, தப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லி தெரிஞ்சிருவாங்க. நல்ல மோமினுக்கு அடையாளம். எந்த மோமினும் தப்புன்னு தெரிஞ்சு அது தப்பு தான், அதில் என்ன இருக்குகிறது என்று இஸ்ராரன் செய்ய மாட்டார்கள். இதுக்கு முன்னால் உள்ள பாடத்தில் இத்திபாவு ஜனாசாவை படித்தோம். அடுத்து தஃபனில் பங்கு கொள்வதை பற்றி படித்தோம். அதுக்கெல்லாம் நிறைய சவாபுகள் இருக்குது. ஈமானன் ஹெத்திசாபன் செயல்பட்டா உலக ரீதியில் எந்த நோக்கமும் இல்லைன்னு படித்தோம். அப்போ ஹாலிசன் லி வஜிஹில்லான்னு சொன்னால் ஏராளமான குவியலான சவாபுகளை பெறணும்னு சொல்லி. இப்போ இந்த பாபில் இந்த மாதிரி அமல்கள் செய்யும்போது அங்கே ஒரு விதமான ஒரு வரட்டு தைரியம் வரும். நமக்கு நிறைய அமல் இருக்குது, 10 உஹது மலை இருக்குது, நான் 25 ஜனாசாவில் கலந்துருக்கிறேன், தஃபன் செஞ்சுருக்கிறேன். ஹதீஸில் உள்ள அடிப்படையில் பார்க்கும்போது 2 உஹது மலை அளவுக்குன்னு சொன்னால் ஒரு 150 உஹது மலை அளவுக்கு எனக்கு சவாபுகள் இருக்குது அப்படின்ட்டு தன்னை பற்றியே பெருமை கொண்டு தைரியம் உள்ளவனாக ஆகிடக்கூடாது, மாறாக பயப்படணும். அந்த சவாபுகள்லாம் இருக்குதா இல்லையா, குலோஸ் ஆயிடுச்சா, செஞ்சந்தான் அது பாதுகாப்பாக இருக்குதா, ஏதேனும் ஒரு ஆறிலின் காரணமாக நம்முடைய கல்வியில் ஏற்பட்ட ஊசலாட்டத்தின் காரணமாக அது குலோஸ் ஆயிடுச்சா என்கிற அந்த தன்மை வரணும் என்பதற்காகத்தான் அந்த பாடத்துக்கு பின்னால் பாபு ஹௌஃபில் மோமின், பாபு ஹௌஃபில் மோமின் என்கிற பாடத்தை கொண்டு வந்திருக்கிறான். இதில் ஒரு வரி இருக்கிறது, மாமின் ஹும் அஹதுன் யகூலு இன்னஹு அலா ஈமானி ஜிப்ரீல் வ மீகாயில். ஜிப்ரீலுடைய ஈமானின் மீது இருந்ததாக யாருமே சொல்லலை, மீகாயிலுடைய ஈமானின் மீது இருந்ததாக யாருமே சொல்லலை. இது அசல் நோக்கம் அமலே தேவையில்லை, ஈமான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தான் இது மாதிரி. சில பேர் தவறாக இதை இமாமுல் ஆலம் அவர்களுடைய அந்த கருத்தை எதிர்த்து தான் இமாம் புகாரி இதை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி தவறாக பதிவு செய்கிறாங்க. இமாமுல் ஆலமுடைய அந்த கருத்துக்கு எதிரான கருத்து தான் இது. மா மின்ஹும் அஹதுன் யகூலு இன்னஹு அலா ஈமானி ஜிப்ரீல்
மீகாயில். பெரிய பெரிய ஷாரிஹீன்கள் இமாம் நவவி, கருமானி, இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஹாஃபில் ஐனி, கஸ்தலானி, இந்த மாதிரி யாருமே இது இமாமுல் ஆலமைக்கு மறுப்பாக எதிர்த்து இமாம் புகாரி பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லலை. ஆனால் எப்படியோ ஒரு புறப்பகண்டா வெளியில் சொல்லப்பட்டிருக்குது, இமாமுல் ஆலமுடைய கருத்துக்கு இது எதிரானதுன்னு சொல்லி. ஈமானி ஈமானி ஜிப்ரீல் வ மீகாயில் அப்படின்னு வாக்கியம் இருக்கிறது. ஆனால் இமாமுல் ஆலமுடைய எந்த கிதாபுலையும் இப்படி இமாமுல் ஆலம் சொன்னதாக அறவே வார்த்தையே இல்லை. ஜிப்ரீலுடைய ஈமானை போல, மீகாயிலுடைய ஈமானை போல என்னுடைய ஈமான் இருக்குகிறது. ஆகவே முர்ஜிஆக்களுக்கு மறுப்பு தான் இது. ஏன் முர்ஜிஆக்கள் அமல்கள்லாம் தேவையில்லை, ஈமான் இருந்தால் போதும், நேராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி அமலை செஞ்சவங்களே பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறானுவலே அப்படி என்ற ஒரு மதிப்பு தான், ஒரு சொல்லுக்கு இதுதான். ஏன் இமாமுல் ஆலம் இங்கே வராங்கண்டா, ஈமானி ஈமானி ஜிப்ரீல் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இமாம் புகாரி இங்கே என்ன போட்டிருக்காரு, ஈமானி அலா ஈமானி ஜிப்ரீல் வ மீகாயில்னு போட்டிருக்கிறார். இமாமுல் ஆலம் சம்பந்தமாக தேடி பார்க்கும்போது அவங்களுடைய சொல் எப்படி இருக்கிறது, ஈமானி ஈமானி ஜிப்ரீல் இருக்குது. எப்படி புகாரில் என்ன இருக்குது, அலா ஈமானி ஜிப்ரீல் வ மீகாயில் இருக்குது. இமாமுல் ஆலம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஈமானி ஜிப்ரீல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஈமானி ஜிப்ரீல் மிஸ்லு ஈமானி ஜிப்ரீல்னு சொல்லலை. ரெண்டுக்கு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அகூலு ஈமானி ஈமானி ஜிப்ரீல் வலா அகூலு மிஸ்ல ஈமானி ஜிப்ரீல் நான் சொல்ல மாட்டேன். ஜிப்ரீலுடைய ஈமான், ஜிப்ரீல் எந்த அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தாரோ, ஜிப்ரீல் எந்த மலாயிகத்தை, எந்த பாசுல் மௌத்தை, எந்த தூதர்களை, அந்த மாதிரி நானும் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஜிப்ரீலுடைய ஈமானுடைய கைஃபியத், மிஸ்லியத்தெல்லாம் எனக்கு இல்லை. சிஃபாத்தில் அதுக்கு ஒப்பானவன் அல்ல, தாத்தில் ஜிப்ரீலுடைய ஈமானும் என் ஈமானும் ஒன்று. இதான் அர்த்தம். ஜிப்ரீல் அவர்கள் ஈமான் கொண்ட எல்லா விஷயத்தையும் நானும் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர, ஜிப்ரீலுடைய ஈமான் மாதிரி பவர்ஃபுல் ஈமான் என்னுடைய ஈமான். அரபு மொழியில் காஃப் தாத் தஸ்பீஹ் செய்வதற்காக வரும். மிஸ்ல் இருக்கிறது, அது சிஃபாத்து தஸ்பீஹ் செய்வதற்காக வரும். இங்கே மிஸ்லு போட்டிருந்தாட்டான் ஜிப்ரீலுடைய ஈமானுடைய தன்மைகளை போன்றது என்னுடைய ஈமான் என்று வந்துடும். இங்கே ஜிப்ரீல் அவர்கள் எதன் மீதெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ அதன் மீதெல்லாம் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று இமாமுல் ஆலம் சொல்லியிருக்கிறார். அப்போ இஸ்ராருன் அல் மாசியத், தொடர்ந்து பாவம் செய்வது, செஞ்சுக்கிட்டே இருப்பது, பாவத்தின் மீது பாவம், வருத்தப்படுறதே இல்லை, மன்னிப்பு கேட்பதே இல்லை, தான் இஸ்ராருன் அல் மாசியத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அவனுடைய இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. தௌபா செஞ்சுட்டாண்டா அந்த புள்ளி அழிக்கப்பட்டு விடுகிறது. இல்லைண்டா செய்ய 1, 2, 3, 20, 40, 1000, 10,000, லட்சம்
என்கிற முறையில் அந்த நுக்தா, அந்த புள்ளி அதிகமாகிட்டே இருக்கிறது. கடைசியில் அந்த இதயத்தில் ஒரு சொட்டு இடம் கூட இருக்காது வெளிச்சம் படுவதற்கு. பூரா கல்பம் கருப்பாக போயிடும். அல்லாஹ் சொல்வானே, கல்லா பல் ரானா அலா குலூபிஹிம் மா கான யக்ஸிபூன். இதயம் பூரா கண்ணங்கரேண்டாயிடுச்சு. எந்த நல்லதும் எந்த பயானம் எந்த உபதேசமும் உள்ளால போகிறதுக்கு சான்ஸே இல்லை. மனிதர்களாக நாம் தப்பு செய்பவர்கள் சொன்னாலும் உடனே வருத்தப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சு திருதிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டம் வந்துடும், பாவங்கள் மீது வெறுப்பே வந்துடும். பார்த்தாலே வெறுப்பு. இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அந்த ஃபோனை திறந்து இந்த ஃபோனை திறந்து பேப்பர் வந்தவுடனே டக்குன்னு அந்த பேஜை எடுத்து இந்த பேஜை எடுத்து இதெல்லாம் போய் அதை பார்த்தோன்னே டக்குன்னு தள்ளி விட்டுரும். நம்மளை அறியாமலேயே ஃபோன் திறந்தால் வரும், என்னென்ன படமே வரும், ஒரு நொடி கூட அதை பார்க்க மாட்டோம், தள்ளி விட்டுருவோம். இந்த பாக்கியெல்லாம் கிடைக்கணுன்னா இஸ்திக்ஃபார் அதிகமாக இருக்கணும். காலையில் இஸ்திக்ஃபார், மாலையில் இஸ்திக்ஃபார், ராத்திரியில் இஸ்திக்ஃபார், எப்போதும் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருந்தால் இதையும் அப்படியே பளிச்சுன்ற ஆகிடும். பளிச்சுன்ற ஆகிட்டா எல்லா பாவங்களின் மீது வெறுப்பு வந்துடும். மா அசர்ர மன் இஸ்தக்ஃபர வ இன் ஆத ஃபில் யௌமி சபீன மர்ரா. ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 70 குற்றங்கள் செஞ்சாலும் இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் தொடர்ந்து பாவம் செய்கிறான் என்ற பட்டியலில் வரமாட்டான். ஒரு தப்பு செஞ்சேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். ஃபோனை திறந்துக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு ஒரு படம் வந்துருச்சு. வாலிப வயசு தானே, 2 நிமிஷம் பார்த்தேன், அதையே விட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இந்த மாதிரி நம்ம உடனே தப்புகள் செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டா ஒரு தௌஃபீக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி தன்மை ஏற்படாத அளவு பார்ப்பான், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுக்கும் நேரத்தை ஒதுக்கி அதை பாடுறா இதை பாடுறா அதை பாடுறா அப்படின்னு நோண்டி விட்டு துருவி விட்டு பார்த்தா உடனே மன்னிப்பு கேட்டுறானே, இந்த சைத்தானை விட்டு நம்ம வேறு சைத்தானுக்கு போயிடுவோம் அப்படின்னு உன்னை கெடுக்க மாட்டான். பாவங்களை செஞ்சால் உடனே நீ தௌபா செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவனுக்கு சலிப்பு வந்துடும். ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை நம்ம கெடுக்கணும், கெடுத்து என்ன ஃபாய்தா இருக்கிறது, நம்ம கட்சியில் சேர்க்க முடியலையே, உடனே பாவத்தை அழிச்சிடுறான்னு சொல்லி. எனவே காலையிலையும் மாலையிலையும் ராத்திரிலையும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதும் இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப சாலிகான ஓதர் புல்லுவெல்லாம் ஆகிடுவீங்க. செஞ்சிடலாமா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.